to Collywood Uncut with me, Farinna. பொதுவாக ஒரு நல்ல சினிமா அப்படின்னா காட்சிகள் மூலியமாகவே நமக்கு புரியணுங்க. வார்த்தைகள் இல்லாமல், அதாவது டயலாக்ஸ் இல்லைனா கூட நமக்கு ஈஸியாக புரியக்கூடியது தான் ஒரு நல்ல சினிமா. அந்த மாதிரி சினிமாவை பாடல்கள் மூலியமாகவோ இல்லை ஏதாவது ஒரு நல்ல நல்ல காட்சிகள் மூலியமாகவோ தமிழ் சினிமா நமக்கு கொடுத்துட்டு தான் வருது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி சினிமா பற்றின நிகழ்ச்சியை ஹோஸ்ட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்றைக்கி நிகழ்ச்சிக்கு போகலாம். Camera, rolling, music. 1, 2. தூங்கா நகரம் படத்தோட டிரெக்டர் காரவோட அடுத்த படம் தான் சிகரம் தொடு. இந்த படத்தில் ஹேட்ரிக் விக்ட்ரி கொடுத்த நம்ம விக்ரம் பிரபு தான் ஹீரோவாக ப்ளே பண்ணியிருக்காரு. இவருக்கு ஜோடியாக மோனல் கஜர் நடிக்கிறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரோட ஜோடி எப்படி இருக்குன்னு நம்ம ஸ்க்ரீனில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். இப்போது ரீசெண்டாக இந்த படத்தோட ஆடியோ லான்ச் நடந்ததுங்க. இந்த படத்தோடைய மியூசிக் டிரெக்டர் டி இமான். ஸோ அவரை மாதிரி அந்த மியூசிக்கும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த ஆடியோ லான்ச்சில் இருக்கிற ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா, ஏகப்பட்ட செலிப்ரிட்டிஸ் வந்திருந்தாங்க. முக்கியமாக நம்ம கமல்ஹாசன் சார், தனுஷ், இப்படி ஒரு நடிகர் பட்டாளமே வந்திருந்தது. ஸோ அந்த ஸ்பெஷலான சூப்பரான அல்டிமேட்டான ஆடியோ லான்ச்சை இப்போ பார்க்கலாம். Really happy to be a part of such a good movie and my director Gaurav who given me this opportunity to work in a really good script, and even my producer, my production house UTV Banner. I'm really glad to be a part of really big production house. It was amazing working with all the staff, my direction department, my production department, my cameraman, my all lightman teams. I'm really thankful to give your all support what you can given. சிகரம் தொடு இது என்னோட ரெண்டாவது படம். தூங்கா நகரத்திலிருந்து ஒரு நல்ல ஜேர்னி, ஒரு 2 years ஹார்ட் ஒர்க்கில் இந்த படம் உருவாகிருக்கு. ஹீரோ விக்ரம் பிரபு, ஹீரோயின் மோனல் கஜர், சத்யராஜ் சார், சதீஷ், மகேஷ், கோவை சரளா, சிங்கம் புலி, எல்லா காமெடி ஆர்டிஸ்ட் இதில் இருக்காங்க. இந்த படத்தை பற்றி ஒரே வரியில் நான் சொல்லணும்னா, இது ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் என்டர்டெய்னர் ஃபேமிலி காமெடி மூவி. இந்த பாட்டில் 2 பாடல்கள் நீங்கள் கேட்டீங்க. டக்கு டக்கு ஒரு பாட்டு, அப்புறம் சிகரம் தொடு அதோட டைட்டில் சாங். டக்கு டக்கு வந்து ஒரு இளைஞன் அவனுடைய உலகம் எப்படி இருக்கணும்னு காண்ற கனவு தான் வந்து டக்கு டக்கு. அன்பு சகோதரர் நடராஜ் அவர்கள் பாடியிருக்கிறாரு. என் மூலியமா, இமான் சார் மூலியமாகவும், இந்த சிகரம் தொடு மூலியமாகவும், இயக்குனர் கௌரவ் சார் மூலியம் அவருக்கு ஒரு நல்ல பிரேக் சான்ஸ் இருக்கும். ஊடக நண்பர்கள் அவரை மிகைப்படுத்தி பண்ணுங்க. என்னுடைய பாட்டு இது, அந்த பாட்டு இட்டானா தான் நல்லா எழுதியிருப்பேன். சீனு சீனு ஓவர் சீனு போட்டதெல்லாம் வீணு, சீனு சீனு ஓவர் சீனு போட்டதெல்லாம் வீணு, ஜீன்ஸ் பேண்ட போட்டுக்கின்னு ஹீல்ஸ காலில் மாட்டிக்கின்னு பட்டி தொட்டியில் பிலிம காட்டுறியே, பவர் ஸ்டார போல மூஞ்ச மாத்திரியே, பட்டி தொட்டியில் பிலிம காட்டுறியே, பவர் ஸ்டார போல மூஞ்ச மாத்திரியே. ஒரு பாடல் கிடைக்கிறதோ பாடுறதோ இதுக்கெல்லாம் நான் நம்பிட்டு இருக்கிற ஒரு கடவுள் பின்னாடி இருக்கு. அது யார் பாடணும், யார் பாட வேண்டாம், அதுவும் அவன் தான் நினைக்கிறது. அதனால் நான் வந்து ஒரு சொல்கிறேன், ஒவ்வொரு தானியத்துலேயும் யார் சாப்பிடணுங்கிறது எழுதியிருக்கு. அதுக்கு
கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு தானியத்திலேயும் யார் சாப்பிடுங்கிறது எழுதி வச்சிருக்கிறதுக்கு கானே கானே பே லிखे है गाने वाले का नाम. ஒவ்வொரு பாடல்கள் யார் பாடணுங்கிறது முன்னாடியே எழுதி வச்சிருக்கிறது நான் பாடுவேன். அதனால இந்த பாடல் நான் பாடினேங்கிறதுக்கு முதலாக நான் சொன்ன அந்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிகரம் தொடு படத்தோடைய ஆடியோ லான்ச் தான் பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பிரேக். இந்த சிகரம் தொடு திரைப்படத்தில் நம்ம சத்யராஜ் ஒரு சூப்பரான மெயின் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. அவரும் ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருந்த செலிபிரிட்டிஸ் எல்லாருமே நிறைய விஷயங்கள் பேசினாங்க. சத்யராஜ் சாரும் சும்மா மிரட்டியிருக்காருங்க. அங்கே என்னென்ன நடந்ததுன்னு பாருங்க. கும்கி படத்தினுடைய இசை வெளியீட்டு விழால நான் சொன்ன வார்த்தை லிங்குசாமி சார் உட்காந்துருக்காரு. ஆனால் அது அடுத்த அடிக்கடி அவர் என்ன பாக்கில சொல்லுவார், விக்ரம் அடுத்த பராசக்தி தான் அப்படின்னு சொன்ன ஞாபகம் இருக்கா கும்கிய? அதே மாதிரி இப்ப சொல்ற விக்ரம் அடுத்த தங்க பதக்கம் தான். அப்புறம் நம்ம என் தம்பி சின்ன தம்பி இளையதலகம் பிரபு அவர்களுக்கு எப்பவுமே அப்பாவுக்கு மகன் ஏதாச்சும் ஒரு சின்ன தப்பு பண்ணா அதுதான் பெருசா கண்ணுக்கு தெரியும். இவன் வேற மாதிரி படம் பார்த்துட்டு நான் தலைவருக்கு ஃபோன் பண்ணி தலைவரை விக்ரம் பின்னிட்டாப்ல அப்படின்னா, நல்லா இருக்கு தலைவா, கொஞ்சம் டான்ஸ் கொஞ்சம் பெட்டரா இருக்கலாம்ல அப்படின்னாரு. நான் சொன்னேன், அதை சொல்றேன் அருகதை எனக்கு இல்லை, ஏன்னா கண்டிப்பா என்னை விட நல்லா டான்ஸ் ஆடல, உங்களை விட வேண்டாம் கொஞ்சம் கம்மி ஆடுவார்னு நினைக்கிறேன் அப்படின்னா. இப்ப பாத்தீங்கல்ல டான்ஸ் தலைவா, சைலண்டா உட்காந்துருக்க கூடாது. இப்ப பாத்தீங்கல்ல எப்படி பின்னிருச்சு பார்ட்டி. ஏன்னா ஒவ்வொரு ஹீரோக்கும் அந்த ஒரு போலீஸ் ஆபீசர் கேரக்டர் பண்றது ஒரு பெரிய ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகும். நான் ஒரு 75 படம் வில்லனா நடிச்சுட்டு ஹீரோ ஆனப்போ என்ன வச்சு ஒரு மாபெரும் தயாரிப்பாளர் என்ன சொல்றது உலகநாயகன் கமல் அவர்கள் என்ன வச்சு படம் பண்ணார். அது கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. நான் நடிச்ச முதல் போலீஸ் ஆபீசர் கேரக்டர் சூப்பர் ஹிட் ஆகி 150வது நாள் விழால நடிகர் தினம் சிவாஜி அவர்கள் கையில அன்னைக்கு ஷீல்டு வாங்கி கொடுத்தாரு. ஏன்னா கரெக்டா கமல் சார் கணிச்சாரு. ஃபர்ஸ்ட் என்ன வச்சு கமல் சார் என்ன ஹீரோவை வச்சு படம் பண்றதுக்காக காட்டின படம் போயிங்னு ஒரு மலையாள படம். மோகன்லால் நடிச்சார். அதுல 3 ஹீரோயின். அப்ப எனக்கு அந்த படம் தானே பிடிக்கும். நான் கமல் சார்கிட்ட சார் இது சூப்பரா இருக்கு சார், ஏன் 3 ஹீரோயின் இருக்கிறனால அப்படின்னாரு. இல்லை சார் ஜாலியா இருக்கு சார் படம், தமாஷா இருக்கு. இது வேண்டாம், இது எல்லா படத்துலையும் நீங்க பண்ற விஷயம் தான், உங்களுக்கு வேற ஒரு படம் பிடிச்சி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இந்த போலீஸ் ஆபீசர் கதையை சொல்லி கொடுத்தாரு. இன்னைக்கு வரைக்கும் அந்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடு எங்க வெளிநாட்டுக்கு போனாலும் எனக்கு அதை பத்தி தான் பேசுவாங்க. சார் கடமை கண்ணியம் கட்டு. நான் அநேகமா தமிழ் சினிமாவில் அதிகமா அந்த யூனிஃபார்ம் போட்டவன் நானா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோ படம் போலீஸ் ஆபீசர் நடிச்சாச்சு. இப்ப சிகரம் தொழிலையும் கூட நடிச்சிருக்கேன். இந்த கண் இவருடன் இவர் குழந்தையா இருக்கிறதுலேருந்து பேசிட்டு இருக்கிற கண். அதற்கு காரணம் அந்த கண் நான் குழந்தையா இருக்கும்போது எங்களோட பேசிட்டு இருந்துச்சு. இந்த கண்ணு பேசுது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. நாங்கள் பேச கற்றுக்கிட்டதே அவர் டைலாக்ஸை வச்சு தான். இப்போ சொல்லிட்டு இருந்தார் அவர். இதில் ஒரு வாட்டி என்னை சந்தோஷப்படுத்துறதுக்காக நினைக்கிறேன், ஒரு பேட்டியில் ஐயா சொல்லியிருந்தாங்க, பிரபு என் மடியில் இருந்ததை விட கமல் ஜாஸ்தி என் மடியில் உட்காந்துருக்கான் அப்படின்னு. ஏன்னா அவங்கெல்லாம் பிஷப் காட்டன் அந்த மாதிரி வெளியூர் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தாங்க. நான் தான் அங்கே அவர் கூடயே தெரிஞ்சுட்டு இருந்தேன். எங்கள் இருவரையும் விட அதிகம் மடியில் தவழ்ந்த பிள்ளை. எங்களுக்கெல்லாம் கிடைக்காத வாய்ப்பெல்லாம் அவருக்கு கிடைத்திருக்கின்றது. அதனால் அவர் வந்துடுவாருங்கிறதுல எத்தனையோ பேர் அந்த சிகரத்தை பார்த்து இந்த மாதிரி வரணும்னு நினச்சிட்டு இருந்த பல கோடி பேரில் நானும் ஒருவன். முயற்சி தான் அந்த திருவினையாக்கும். அந்த முயற்சி உங்களிடம் இருக்கிறது தம்பி. நான் எதிர்பார்க்கவே இல்லை. இவர் முழு உழைப்பினால் தான் இப்படி வந்திருக்கிறார் என்பது என்னுடைய கருத்து. ஜீன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் நம்பலாம், பட் உழைப்பு இல்லாமல் முடியாது. அது இவருக்கு இருக்கிறது. ஆசி, அவருடைய ஆசி இருக்கிறது. என்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டவங்க சில பேர் இன்னைக்கு நல்ல கௌரவமான நிலையில் இருக்காங்க, இன்க்ளூடிங் கௌரவ். ஆனால் எல்லாத்தையுமே கற்றுக்க முடியாது. சில என்கிட்ட இருக்குது அப்படியே கற்றுட்டு இருந்தேன்னா சேரனோட ரூட்டு வேறு மாதிரி இருக்கும்.
இன்னும் நானும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். ஏதோ தசாவதாரத்தில் அவர்கிட்ட இருந்து எவ்வளோ கற்றுக்கிட்டேன் நான். நிறைய டெக்னிக்கல் பாயிண்ட்ஸ்லேருந்து நிறைய விஷயங்கள், ஏன் நம்மக்கிட்ட நடிகர்கள்கிட்ட இருந்து கூட நிறைய நம்ம கற்றுக்குறோம். சிவாஜி சார்கிட்டேருந்து கற்றுக்கிட்டோம், நாகேஷ் சார்கிட்டேருந்து கற்றுக்கிட்டோம், நிறைய கற்றுக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கும். ஸோ நானே இந்த கற்றுக்குட்டி தான். எல்லாருக்கும் வணக்கம். ஏன்னா மெயினாக வந்தது விக்ரம் பிரபுக்காக தான். விக்ரம் பிரபு நானும் ஜிம்மில் ஒன்றா ஒர்க் அவுட் பண்ணுவோம். நீ ஏன்னா ஜிம்மில் பண்ணுறேன்னு கேட்காதீங்க. ஸோ ஒரு இப்போ யார் வேணால் நடிக்கலாம், அதுக்கு நானே ஒரு உதாரணம். ஒரு நடிகரானது சுலபம் தான், ஒரு நல்ல மனுஷனாக இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். விக்ரம் பிரபு ஒரு நல்ல மனுஷன். அந்த வகையில் பிரபு சார் வந்து அவ்வளோ அழகா பண்பா ரொம்ப அழகாக வளர்த்துருக்கீங்க சார். இதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் நடிகர் திலகத்தின் பேரன்கிற பெரிய புண்ணியம் உண்டு, இளைய திலகத்தின் மகன்கிற ஒரு பெருமையும் உண்டு. அதே சமயம் அது ஒரு நடிகனாக அவர் மாறி இருக்கிறதுனால அது ஒரு பெரிய பாரமும் கூட. அந்த பெயர் இந்த பெயர்களெல்லாம், இந்த லெஜண்ட்லாம் அவருடைய தோல்ல சுமந்து கொண்டு தனக்குன்னு ஒரு பெயர் சம்பாதிக்கிறதுக்காக இன்னைக்கு படத்தில் நடித்து கொண்டிருக்கிறார். சம்பாதிச்சிட்டார். I'm very happy for the whole team and I wish you all the best. படமும் பாடல்களும் வெற்றி பெற கடவுளை வேண்டிக்கிறேன். சிகரம் தொடு திரைப்படம் கும்கி முடிந்த கையோட ஃபஸ்ட்டு கமிட்மெண்ட் இந்த படம் தான் வந்து நடந்தது. அண்ட் அதுக்கு பிறகு நல்ல ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ். இந்த படத்துடைய வேலைகள், கம்போசிங் எல்லாமே ஒவ்வொரு ஸ்டேஜாக நடந்தது. அண்ட் ஃபஸ்ட்டு கம்போஸ் பண்ண சாங்கே இப்போ நீங்கள் பார்த்த பிடிக்குதே பாடல் தான் முதல்ல கம்போஸ் பண்ணோம். அண்ட் இதில் எழுதியிருக்க லிரிசிஸ்ட் யுகபாரதி அவர்கள் 2 சாங் எழுதியிருக்காங்க. மதன் கார்கி அவர்கள் அவங்க 2 சாங் எழுதியிருக்காங்க. அண்ட் கானா பாலா அவர் ஒரு சாங் எழுதியிருக்காரு. ரொம்ப நேரம் பேசுகிற மாதிரி தான் இந்த படம் ரொம்ப நாளாக எடுத்துகிட்ருக்கோம். கும்கிக்கு முன்னாடி இவரை மீட் பண்ணுது. ஸோ இப்போ இண்டஸ்ட்ரியில் யார் ரொம்ப நாளாக தெரியும்னா கௌரவ் தான் ரொம்ப நாளாக தெரியும். பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒர்க்கிங் ஃப்ரம் பிகினிங். கதை கேட்டதுலேருந்து ஒரு பாசிட்டிவ்னஸ் இருந்துச்சு. ஸோ இமீடியட்டாக பிடிச்சிருந்துச்சு. அதுவும் ஃபேமிலி, அதில் ஒரு ஆக்ஷன், காமெடி எல்லாத்தையும் சேர்த்து வர சொன்னார். சொல்லப்போது இவரை மாதிரி ஆனிமேட்டடாக சொல்கிறவர் ஆக்சுவலி நான் வாசு சார் மட்டும்தான் பார்த்துருக்கேன். அவரும் கதை சொல்கிறது தான் நான் கேட்டிருக்கேன். எனக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஒரு விஷயத்த வந்து நம்ம சொல்லப்போது ஸ்கிரிப்ட் எடுத்து படிச்சிடலாம். ஆனால் ஒரு டிரெக்டராக வந்து சொல்லப்போது அவங்களோட மைண்டில் என்ன இருக்குங்கிறது வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போது அதில் அவங்களுக்கு எவ்வளோ ஈடுபாடு இருக்குது, எந்த அளவுக்கு அவங்க அதை ஒரு யோசிச்சு வச்சுருக்காங்க அப்படிங்கிறது ஈஸியாக புரிஞ்சிடும். வெல்கம் பேக் டு தி ஷோ. ராகவேந்திரா டிரெக்ஷனில் விஷயம் வெளியே தெரியக்கூடாது அப்படின்னு நம்ம மனசுல எல்லாம் ஒரு குவெஸ்சன் ஏற்படுத்துகிற டைட்டிலோட ஒரு படம் இன்னும் கொஞ்ச நாளில் ரிலீஸ் ஆக போகுதுங்க. இந்த படத்தோட ஹீரோஸ் வந்து ஆரியன் அண்ட் சென்ட்ராயன். ஸோ இவங்க 2 பேரும் இணைஞ்சு ஹீரோவாக ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட கெமிஸ்ட்ரி எப்படி இருக்கும் அப்படின்றத படம் ரிலீஸ் ஆனோடனே தான் பார்க்கணும். இப்போ இந்த படத்தோட ப்ரெஸ் மீட்டை பார்க்கலாம். விஷயம் வெளியில் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு. அதான் உண்மை. அதே மாதிரி வந்து ஆரியன் சார் அதே மாதிரி சொல்லிட்டாரு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு எங்கள் ராவேந்திரா சார் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்து நான் சொல்ல போகிறேன். இந்த தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வேற மாதிரி அப்படி சொல்ல போகிறேன்னு ராவேந்திரா சார் சொல்லலை. சார் வாங்க சார், இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கேளுங்க சார்னு சொன்னார். சார் ஒரு 2 மணி நேரம் எனக்கு டைம் கொடுங்க சார், நான் கதை சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னார். சரி சொல்லிக்கிட்டு இருந்தார். சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன சொன்னார், சார் கதை எவ்வளோ தான் சார். நான்
சார் நீங்கள் 2 மணி நேரம்னு சொன்னீங்களா சார், 1 மணி நேரம் முடிச்சிட்டிங்கன்னு. சார் 3 மணி நேரம் ஆச்சு சார். ஏன்னா அவர் வந்து 3 மணி நேரம் சொல்லியிருக்காரு, எனக்கு தெரியல. அதான் உண்மை. என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கதை அவர் சொன்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பேக்ரவுண்டு மியூசிக்கோட சொன்னார். இந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாது. படத்தோட டைரக்டர் கூப்பிட்டு என்னோடய கேரக்டர் சொன்னார், ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு 5 பேர் சொசைட்டியில் வந்து நல்லா படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறனால எப்படிலாம் வந்து மக்களை ஏமாற்றி சம்பாதிக்கிறாங்கன்றது. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட். ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக காமெடியாக ரொம்ப சீரியஸ் பண்ணியிருப்போம். செகண்ட் ஹாஃப் வந்து அதே சீரியஸாக ரொம்ப காமெடி பண்ணியிருப்போம். ஸோ இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படம் ஒன்லைன் பார்த்திங்கனாக்கா, ஒரு படித்த ஒரு 5 இளைஞர்கள் அவங்களுக்கு வேலை கிடைக்காது. ஸோ வேலை கிடைக்கலனா காசு இருக்காது. காசுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றத காமெடியாக ப்ளே பண்ணிக்க டைரக்டர். புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய பொன்மாலை வணக்கம். என் பெயர் ஏ ராகவேந்திரா. விஷயம் வெளியே தெரியக்கூடாது, நாசுக்காக செய்யணும். இது படத்தோட தலைப்புங்க. உழைக்காமல் சீக்கிரம் பணக்காரன் ஆகணும் அப்படின்ற ஆசை இன்றைக்கி அதிகமாகிடுச்சிங்க. அந்த ஆசையில் அவங்க செய்கிற புத்திசாலித்தனமான மோசடிகள் மக்கள் மீதில் திணிக்கிறாங்க. சிந்திக்கவே தெரியாமல் இருக்கக்கூடிய அந்த மக்கள் இந்த மோசடி பேருவங்கிட்ட ஏமாறுறாங்க. ஆனால் தாம் ஏமாந்துட்டோம் அப்படின்ற உணர்வே இல்லாமல் அவங்க வாழ்ந்துட்டுருக்குறாங்க. இதுதாங்க நம்ம நாட்டோட நிலைமை. இந்த நிலைமையை நம்ம ஒரு நகைச்சுவையாக பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்குறோம். இதை வந்து ரசிகர்களுக்கு நாங்கள் இந்த படத்து மூலிமா என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இன்றைய ரசிகர்கள் உழைக்காமல் சம்பாதிக்கின்ற பேராசை யாருக்குமே வரக்கூடாது. உண்மையான உழைப்பில் இருக்கக்கூடிய வளர்ச்சியும் வெற்றியும் தான் நிரந்தரம். அப்படி சீக்கிரம் பணக்காரனாகணும்னு நினைக்கக்கூடிய அந்த மோசடியில் போகிறவங்களுடைய நிலைமை என்ன கதி ஆகுறாங்க, என்ன இதுவாக ஆகுறாங்கன்றது இந்த படம் பார்த்தே உங்களுக்கு தெரியும். நகைச்சுவையாக ரொம்ப ரணத்தை சொல்லியிருக்கிறோம். ஒரு வித்தியாசமாக வந்திருக்குது. இதில் டைரக்டர் ராகவேந்திரன் சார் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் ஒன்று கொடுத்துருக்காரு. தண்டல் செல்வம்னு கேரக்டர் பேர். இது நான், ஆரியன், அம்பாசங்கர், சென்ட்ராயன், குபேரன், அமிதா சுவாமிநாதன் 5 பேர் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ். த்ரில்லர் பேஸ் ஒரு காமெடி சப்ஜெக்டாக சொல்லியிருக்காங்க. ஓகே, இன்னைக்கு நிகழ்ச்சியை பார்த்து நீங்கள் கண்டிப்பாக நிறைய விஷயங்களை தெரிஞ்சிருப்பீங்க. அடுத்த நிகழ்ச்சியில் நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.